கடந்த 2ஆம் தேதி விக்ரம் மகள் அக்ஷிதா ஐஸ்கிரீம் வாங்குவதற்காக 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு சென்றபோது அவர் கையில் அணிந்திருந்த 12 லட்சம் மதிப்புள்ள வைர மோதிரம் தொலைந்து விட்டது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இந்நிலையில் இந்த மோதிரத்தை அக்ஷிதா சென்ற கால் டாக்ஸியில் இருந்ததாக கால் டாக்ஸியின் டிரைவர் ஒருவர் விக்ரம் வீட்டுக்கே சென்று கொடுத்துள்ளார். அவருடைய நேர்மையை விக்ரம் குடும்பத்தினர் வெகுவாக பாராட்டியுள்ளனர். சமீபத்தில் திமுக தலைவர் மு. கருணாநிதி அவர்களின் பேரன் மனு ரஞ்சித் நிச்சயதார்த்த தினத்தில் அக்ஷிதாவுக்கு அணிந்த இந்த மோதிரத்தை விக்ரம் குடும்பத்தினர் பொக்கிஷமாக கருதி வந்த நிலையில் இந்த மோதிரம் தொலைந்ததால் குடும்பத்தினர் அனைவரும் அப்செட்டில் இருந்தனர். தற்போது மோதிரம் மீண்டும் கிடைத்துள்ளதால் அக்ஷிதா உள்பட அனைவரும் நிம்மதி அடைந்துள்ளனர். இந்த மோதிரம் தொலைந்தது குறித்து செய்தித்தாள்களில் படித்ததாகவும், அன்றைய தினம் அக்ஷிதா தன்னுடைய கால் டாக்ஸில் தான் சென்றதாகவும், தான் காரை சுத்தம் செய்த போது அந்த மோதிரம் கிடைத்ததாகவும், இதனை அடுத்து நேராக விக்ரம் வீட்டுக்கே சென்று அந்த மோதிரத்தை கொடுத்ததாகவும் கால் டாக்ஸி டிரைவர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.